இன்னைக்கு நம்ம வீடியோவில் 38 சைஸு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஒரு பக்கமாக ஃபோல்ட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்து அப்படியே எப்போதும் கிராஸ் கட் போடுற மாதிரியே போட்டு இந்த ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா துணி பத்தலை, அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் கீழே 1.5 இன்ச்சு கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக, கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சு, அதாவது 14 இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் 14.5 இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போடுவீங்க அப்படின்னா அது தேவை கிடையாது. ஸோ 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஷோல்டர் அளவு, ஷோல்டர் வந்து எவ்வளோன்னா 2.25 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து கழுத்து அகல் 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது அரை இன்ச்சு தையலுக்கு, அதாவது இந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு தையலுக்கு போக பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் அதே மார்க் பண்ணி கழுத்த உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆம்கோல் உயரமும் அதே அளவுக்கு கீழே கோடு போட்டுக்கலாம். அது ஆம்கோலோட ஹைட் எவ்வளோன்னா 5 இன்ச்சு, அதாவது ரெடி அளவு 5 இன்ச்சு. அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம 4.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி அளவு 5 இன்ச்சு, அதனால் 4.5 இன்ச்சில் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பாடி சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு. ஸோ அந்த அளவில் மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்கோல் ரவுண்டை நம்ம வரைவோம் இல்லையா, ரெண்டுலேயும் ஹாஃபாக எடுத்து, ஸோ அதே மாதிரி 1/2 இன்ச், அதாவது பாதி, 2 பக்கம் இருந்து பாதி எடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு வரணும். ஸோ கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்குது நமக்கு. அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாகவே கிடைக்கும். ஸோ 7.5 இன்ச். அடுத்தது வந்து கழுத்து உயரம் வந்து 8.5 இன்ச்சு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 8.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கழுத்தோட இது வந்து யூ நெக் தான். ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கீழே அதே மாதிரி 9.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது நாச்சஸ் போட்டுக்கலாம். அதாவது நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நாச்சஸ் போட்டுக்கிறோம். கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேக் சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்போதுமே ஸ்லீவ் தான் ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம். கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடு, பேக் சைடு எப்படி கட் பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து தையலுக்காக, இது ஈவனாக இருக்குது அதனால கீழே வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே அந்த கை குழிவு கீழே வரும்ல, அந்த ஆம்கோல் இது கட் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சு அதுலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு 7.5 இன்ச்சு. ஸோ அதை வந்து அந்த லைனில் வச்சு கரெக்டாக 7.5 இன்ச்சு வருதான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அதனால் 7.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. ஸோ அதில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சில் ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வளைவு வரைய போகிறோம். எப்போதுமே ஒரு 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வளைவு வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த கொடை பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கொடை பிடிச்ச மாதிரி இருக்காது. அதுக்காக தான் ஒரு குழிவு வந்து 1/2 இன்ச்சு உள்ளார கட் பண்ணி ஒரு குழிவு எடுத்துக்கிறோம். ஸோ இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவு கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு கிளாத் கொடுக்கல. அதனால் கை குழிவையும் வந்து இப்போவே வெட்டி எடுத்துடலாம். சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்ட்ரு பார்த்து தெரியணுங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம வேறு இடத்துல மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது
கிராஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக சென்டருக்காக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 7.5 இன்ச்சில் ஒரு இது வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு தெரிகிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கை குழிவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை குழிவு கட் பண்ணும்போது ஒரு லைன் மாதிரி வராமல் ஒரு கேர்வாக வர மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஜாயின் பண்ணும்போது அந்த கொடை பிடிச்ச மாதிரி இருக்காது. எப்போதுமே கட் பண்ணும்போதும் அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இல்லாமல் ஒரு கேர்வ் மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்ஜின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை அப்படியே லே பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஸ்ட்ரைட் கட்டுங்கிறதுனால அப்படியே மேலே தூக்கி போட்டிருக்கேன். பேக் பார்ட்டை அப்படியே மேலே வந்து ஓரப்பக்கம்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லா பக்கமும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துட்டா ஃப்ரண்ட் பார்ட் அடுத்தது மார்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து 13.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு கீழே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 13.25க்கு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கீழேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். எல்லாமே 1/2 இன்ச் தையலுக்கு உள்பட எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கையோட அதாவது முன் கழுத்து உயரம் ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோன்னா 13.25 இன்ச்சு. ஸோ அந்த 13.25 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது அந்த 1/2 இன்ச்சை சேர்க்காம 13.25 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு அதையும் கர்வ் போட்டுக்கலாம். ஏன்னா யூனெக் தானே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கை பக்கம் வந்து எல்லாத்தையும் டானா மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது உள் குழிவு வெட்டிக்கலாம். அதாவது அந்த டானாவுக்கு உள்ளரே வரணுன்றது தான் அந்த டானா போட சொல்கிறது. ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது முன்பக்கம் அதாவது கொக்கி பக்கம் சைடு பக்கம் ரெண்டையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதோட கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா கொக்கி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டி ஜாயின் பண்ணி திருப்புவோம்ல, அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இப்போ இதோட சென்டர் பார்க்க போகிறோம். அதாவது ஷோல்டரோட சென்டர். ஸோ ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ அந்த 2.5 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 4.25 இன்ச்சு வருது. ஸோ அந்த 4.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 4.25 இன்ச்சில் அந்த லைன்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் 4.25க்கு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் கொக்கி பக்கத்துக்கு 4.5 இன்ச்சு ஹைட் வச்சுருக்கோம். 1 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மொத்தம் 5.5 இன்ச்சு கொக்கி பக்கம் வச்சுருக்கோம். அடுத்தது இதே மாதிரி இந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா ரெடி அளவாக தான் நம்ம ப்ளவுஸில் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெடி அளவு வந்து இந்த கைக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் வந்து 6.25 இன்ச்சு, அதாவது 6 இன்ச்சு தையலுக்கு அது ரெடி அளவு 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 6.25 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் போட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் 2 பக்கமுமே. பெரிய டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு. ஸோ அந்த 1.5 இன்ச்சை 2 பக்கமும் வச்சு 1.5 மார்க் பண்ணிக்கலாம். பெரிய டாட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் வரணும். ஸோ அதையும் 3 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு இது. இப்போ வந்து அடுத்தது இந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட் பிடிக்கணும். அது எப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். கொக்கி பக்கம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதிலேருந்து வச்சு ஒரு 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த மாதிரி வைங்க. ஏன்னா நமக்கு வந்து கீழே இருக்கிற டாட்டை பொறுத்து கீழே இருக்கிற டாட்லேருந்து 2 அதாவது 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சு இருக்கணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி 2 இன்ச்சு கேப்பில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக 2 இன்ச்சு கேப்பில் 3 பக்கமுமே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி இல்லைன்னா அதாவது அதோட ஹைட்டு தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது 2 இன்ச்சு கேப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டாட்டையும் தச்சுட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அந்த சைடு 3வது டாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே வரும்ன்றது. ஸோ சும்மா அதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடிச்சோன்னே பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை போடணும். இதில் நாச்சஸ் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நாச்சஸ் எங்கெங்கே போடணும், அந்த செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட போடணும், அடுத்தது கொக்கி பக்கம் சென்டருக்கு போடணும், அதுக்கடுத்தது பெரிய டாட்டில் 1.5 இன்ச் கேப்பில் விட்டுருக்கோம்ல அதுக்கு போடணும். இது எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் சைடில் வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க, நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தைக்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு தைக்கும்போது கரெக்டாக வந்து சேரும். ஏன்னா ஒரு பக்கம் தானே நம்ம மார்க்கிங் வச்சுருக்கோம், அடுத்த பக்கம் தெரியாது, அதுக்காக தான் அர்க்காத் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வி ஷேப்பில் அதுலேருந்து மெஷர் பண்ணணும். இப்போ அதை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச்சு வருது. நான் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வேளை இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் பத்தாதுங்கிறதுக்காக 9.5 இன்ச்சில் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 1/4 இன்ச் மேலே வச்சிங்கன்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும், தையலுக்கு போனதுக்கு போக. அங்கே வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல, அங்கேயும் 2.25 இன்ச்சு தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறதையும் 1/4 இன்ச்சு கேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. ஸோ 2.25, 2.25, 3 இன்ச்சு இது 3ஐயும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு இது 3ஐயும் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இந்த 2.25ஐயும் இந்த 2.25ஐயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ரா பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் ஒரு கர்வாக அப்படி லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளர ஒரு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பட்டி பார்ட்டு ரெடி ஆயிரும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.